அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈவினிங் குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன தேவைன்னா உருளைக்கிழங்கு அவிச்சு எடுத்துக்கோங்க. சாதம் நம்ம வடித்த சாதம் எடுத்துக்கலாம். இதை வந்து ரெண்டையும் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, சீரகம் 1 ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அரிசி மாவு, பச்சை மிளகாய் 1, மிளகு ஒரு ஸ்பூன். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு போண்டா ரெடி ஆயிடுச்சு. போண்டாக்கு தேவையான சட்னி நம்ம பார்த்துக்கலாம். கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சது, கொஞ்சமாக சீரகம், 4 பூண்டு பற்கள், ஒரு 5 வரமிளகாய், கொஞ்சமாக புளி, தக்காளி 3 போட்டுக்கலாம், கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வதக்கியாச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நம்ம இந்த மாதிரி கார சட்னி வச்சு நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு காஃபி இந்த ஸ்நாக்ஸும் வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.